ஹாய், ஐ எம் ஜாக். நம்ம இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸி மெத்தடில் கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல லைனிங் கிளாத்தை 4 மடிச்சுக்க போகிறோம். நாலா மடிச்சுட்டு நாலா மடித்ததுக்கப்புறம் டேப்பில் 1/2 இன்ச் மட்டும் நம்ம எடுத்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ½ இன்ச் மட்டும் மார்க் பண்ணி லைன்ஸ் போட போகிறோம். இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்து கையை நம்ம எப்படி வரைய போகிறோமோ அதுக்கு நேராக வச்சு அந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்ட்ரா தையலுக்கு மேலேயும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணணும்ல, அதுக்காக மேலேயும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். கீழேயும் அந்த அளவை பார்த்துட்டு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது அந்த கையை வரைஞ்சிட்டு இப்போ நம்ம சைடில் தையலுக்காக 1/2 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். கீழேயும் 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட போகிறோம். இப்போது இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கை கட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது பேக் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ப்ளவுஸில் பின்னாடி கழுத்து ரவுண்ட் நெக் வச்சு பேக் பீஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் அளவு ப்ளவுஸை வச்சு. இப்போது நம்ம அதுக்கு சைடு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம மடிச்சுட்டு கீழே நம்ம வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்க போகிறோம். ஒன்றரை இன்ச் டேப்பில் அளந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க கிளாத் எல்லாம். ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி மார்க் பண்ணிட்டாச்சு. இப்போ நம்ம அதை ஒரு லைன் போட்டுக்க போகிறோம். இப்போது நம்ம எப்படி கட் பண்ண போகிறோமோ அதே அளவு அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸை மடித்து அப்படியே நம்ம வைக்க போகிறோம். இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்க சைடு வந்து கழுத்து பக்கத்தை வச்சுட்டு நம்ம அந்த சைடு அப்படியே மடித்து வைக்க போகிறோம் அளவு ப்ளவுஸை. வச்சாச்சு. கரெக்டாக வச்சுட்டு அந்த தையலுக்கு இங்கே வந்து இந்த சைடு இப்படி கிராஸாக தான் வரும். கிராஸாக வச்சா தான் நமக்கு கீழே பிடிக்கிறது, டாட் பிடிக்கிறது எல்லாத்துக்கும் கீழே கிராஸாக வச்சா கரெக்டாக வரும். இந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால, கழுத்து வந்து அகலமாக இருக்கிறதுனால நம்ம இதை சுருக்கி வைக்க போகிறோம். இப்போது ஆம்கோல் சைடு வந்து தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ண போகிறோம். அதை அப்படியே இடுப்புக்கு நேராக ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு
கழுத்துக்கு 1/2 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். கழுத்தை அடித்து பெரட்டணும்ல, அதுக்காக மார்க் பண்ண போகிறோம். மேலே ஷோல்டர் அகலமாக இருக்கிறதுனால நம்ம டேப் வச்சு இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை அளந்து பார்த்துட்டு 2.5 இன்ச் வைக்கணும். கழுத்துக்கு நார்மலாக எல்லாருக்கும் 2.5 இன்ச் வைக்கணும். இந்த அளவு ப்ளவுஸ் ஹைட்டை செக் பண்ணிவிட்டு அதே அளவு இந்த அளவு ப்ளவுஸில் ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 4.5 இருக்குது. இதே அளவு நம்ம இந்த 4.5 அளவை வந்து இந்த சைடு பார்த்துட்டு ஹைட் செக் பண்ணிவிட்டு நம்ம மேலே மார்க் பண்ணிக்க போகிறோம். ஹைட்டுக்காக நம்மளோட இதுக்காக கரெக்டாக வைக்கிறோமா அப்படின்றதுக்காக 4.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போது 2.5 இன்ச் வைக்க போகிறோம். அகலம், கழுத்து அகலம் 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதிலே தையலும் இன்க்ளூட் ஆகிடும். அந்த அளவுலேயே தையலும் வந்துடும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸில் இருக்க ஷோல்டரை தையலுக்கும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். மேலே இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்து கரெக்டாக வச்சு மேலே தையலுக்கு விட்டுருக்கோம் நம்ம 1/2 இன்ச்சு. இந்த சைடு ஷோல்டர் கை சைடு வந்து நம்ம தையலுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். அதை நம்ம லைன்ஸ் போட்டுட்டு இப்போ நம்ம அந்த ஆம்கோல் வரைய போகிறோம். ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு இந்த கைக்கு வந்து 1.5 இன்ச் வைக்கணும். நார்மலாக நம்மளாவே வைக்கலாம். இப்போ பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அது அளவு ஒரு சில பேருக்கு குழப்பமாக இருக்கும், என்ன அளவு வைக்கிறது அப்படின்றதுக்கும். அதுக்காக இந்த அளவு 1.5 இன்ச் நார்மலாக வச்சா அது கொஞ்சம் சேஃபாக நீட்டாக வரும். இப்போ வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன அளவு பார்க்க போகிறோம்னா கழுத்து மார்க் பண்ணினால மேலே 2.5 இன்ச் வச்சுருக்கோம். அதே மாதிரி கீழேயும் 2.5 இன்ச் வச்சுட்டு ரெண்டையும் ஒரே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் 2 சைடும் போட்டு மாதிரி போட்டுட்டு இப்போது கழுத்து வரைகிறோம். ரவுண்டு நெக் வரைஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ பேக் சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. சைடில் 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட போகிறோம். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். இதுக்கு அது அப்படியே இந்த சைடு நம்ம கழுத்து வெட்டியிருக்கோம் தெரியுதா, பேக் சைடு, அதை அப்படியே நம்ம இந்த சைடு போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம விரிச்சுக்கலாம். விரிச்சுட்டு நம்ம இப்போ கிராஸ் பீஸ் வந்து எப்படி வைக்க போகிறோம்னா நம்ம பேக் பீஸை வந்து அப்படியே கிராஸாக வைக்க போகிறோம். நம்ம இதுக்காக கிராஸாக போடணும். நமக்கு இப்போ வந்து இதை மடித்து கிராஸாக போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு கன்ஃபியூஸாக இருக்கும். நமக்கு இது பத்த மாட்டேங்குது, இது வருது அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாகவே மடிச்சுட்டு நம்ம இப்போ இதை வந்து கிராஸாக போட போகிறோம். நார்மலாக வெட்டுறது எப்படி வெட்டுவாங்கன்னா கிராஸாக மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டு வெட்டுவாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக மடிச்சுட்டு கிராஸாக போட்டு வெட்ட போகிறோம். இது அப்படியே அந்த பேக் பீஸை அப்படியே வரைஞ்சிடும். ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர், ஆம்கோல், அந்த சைடில் வந்து அதே ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துடலாம்.
அதே அளவு கொடுத்துடலாம். நம்ம எவ்வளோ துணி இருக்கோ அவ்வளோ அளவுக்கு கொடுத்துக்கலாம். நம்ம அடுத்து கிராஸ் வந்து மார்க் பண்ணும்போது நம்ம அதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டு ரைட் சைடு மட்டும் நம்ம வரைகிறோம். வரைஞ்சி வச்சுட்டு நம்மளுக்கு அளவு எவ்வளோ இருந்தது? 14.5 இருந்துச்சு ஹைட்டு. அதே 14.5 வச்சு 1 இன்ச் மட்டும்தான் முன்னாடி கிராஸ்க்கு வந்து 1 இன்ச் மட்டும்தான் ஏற்றி கொடுக்கணும். அப்போ 13.5 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ 13.5 இருக்குது. ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியாச்சு. மேலே வந்து அது ஏன் அவ்வளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் கிராஸாக வெட்ட போகிறோம். ஒரு சில பேருக்கு அந்த ஷோல்டர் வந்து இறங்கிட்டே வரும். அப்படி இறங்காமல் இருக்க க்ரிப்பாக நிற்கிறதுக்காக நம்ம அங்கே வந்து ஒரு இப்போது கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மேலே வந்து நம்ம அந்த 1 இன்ச் அளவு விட்டுட்டு 1/2 இன்ச்சு தான் நம்ம தையலுக்கு எப்போவுமே விடுவோம். இதில் 1 இன்ச் கிராஸ் பீஸ்க்கு 1 இன்ச் அளவு விட்டுட்டு இப்போது மேலே அதே 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்காக மட்டும் நம்ம கொஞ்சம் 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கீழே கழுத்தெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். கீழே அதே மேலே அங்கேயும் மார்க் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டிச்சிங்க்காக நம்ம கழுத்தை பெரட்டி அடிப்போம்ல, அதுக்காக நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ கரெக்ட் அளவில் சேமாக வச்சு அப்படியே வைக்கணும். வச்சுட்டு இந்த கழுத்து வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கிறதுனால நம்ம 1 இன்ச் மட்டும் ஏற்றி வைக்க போகிறோம். 1 இன்ச் மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரு இன்ச் மட்டும் நம்ம ஏற்றி மார்க் பண்ண போகிறோம். தையலுக்கும் சேர்த்தே மார்க் பண்ண போகிறோம். இப்போது அந்த டாட்ல இருந்து டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த தையலுக்கு நேராக மார்க் பண்ணி அதுக்கப்புறம் டாட் பிடிப்போம். கீழே தையலுக்கும் துணி தேவைப்படும். அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கழுத்தையும் ஷோல்டரையும் இப்போ வரைஞ்சிக்க போகிறோம். 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன் எதுக்காக நம்ம இதை மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து ஒரு சில பேருக்கு இறங்கிட்டே இருக்கும். அப்படி இறங்கக்கூடாது அப்படின்றவங்களுக்கு இங்கே க்ரிப்பாக நின்றுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கிராஸாக வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் மட்டும் விட்டு கிராஸாக நம்ம மார்க் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம பேக் பீஸை தானே அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஈஸியாக பிகினர்ஸ்க்கெலாம் ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போது நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஹைட் பின்னாடி வந்து ஹைட் வந்து 14.5 இருந்தது. இப்போது நம்ம 13.5 மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல கிராஸுக்காக, அதை இப்போ பார்க்குறோம். கிராஸை ரொம்ப இழுக்கக்கூடாது, இழுத்து பிடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கிளாத்தே கிராஸாக தானே போட்டிருக்கோம். அதை வந்து கிராஸ் ஆகிக்கிறோம். இப்போ கரெக்டாக அதை பார்த்தா 13.5 இன்ச் இருக்கும். இப்போ 13.5 இன்ச் இருக்கும். இப்போ நம்ம இந்த கொக்கி மாட்டுற சைடு வந்து தான் நம்ம அளந்துருக்கோம். அதனால இதே சைடு தான் நம்ம எல்லா இடத்துலையும் மெஷர் பண்ணணும். இப்போ இங்கே தையலுக்கு மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு அங்கே நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே டாட் பிடிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு
இப்போ அதை அளந்து பார்த்தா 1.5 இன்ச் இருக்கும். இப்போ டேப் வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1.5 இன்ச் இருக்கு. இது கரெக்ட் அளவு. ஆ 1.5 இன்ச் இருக்கு. இப்போ நம்ம சைடில் அந்த ஆம்கோல்லேருந்து கீழே பட்டி பீஸ் அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம். கிராஸ் பீஸ்க்கு சைடில் அளவு எடுப்போம்ல, அதை நம்ம வந்து அளந்து பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸை அப்படியே மடித்து அப்படியே வச்சு கரெக்டாக அந்த ஆம்கோல் கிட்ட 1/2 இன்ச் விட்டு தான் நம்ம ஏற்கனவே வெட்டியிருப்போம். பேக் பீஸ்க்கு வந்து தையலுக்கெலாம் சேர்த்து தான் நம்ம வெட்டியிருப்போம். அதை நம்ம கரெக்டாக பார்த்து கொஞ்சம் இறக்கமாகவே வச்சுட்டு கீழே அந்த பட்டி பீஸ் கிட்ட 1 இன்ச் 1/2 இன்ச் மட்டும் தையலுக்கு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ அவ்வளோதான், கிராஸ் ரெடி ஆயிடுச்சு. கீழே அதை நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட போகிறோம். அதோட ஜாயின் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ அழகான நம்மளோட கிராஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நீட்டாக இருக்குல்ல. இப்போது கையில் வந்து குடஞ்சி வெட்டுறது, அந்த ஆம்கோல் கிட்ட குடஞ்சி வெட்டுவோம்ல, அதை ரொம்ப நம்ம குடஞ்சி வெட்டிடக்கூடாது. குடஞ்சி வெட்டினோம் அப்படின்னா இந்த கழுத்தோடு அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிறோம். அதனால அப்படி வெட்டாமல் லைட்டாக மட்டும் குடஞ்சி வெட்டினா போதும். ஏன்னா நம்ம கைக்கும் குடஞ்சி வெட்டியிருப்போம். அதனால நமக்கு லைட்டாக குடஞ்சி வெட்டினா மட்டும் போதும். ஒரு சில ப்ளவுஸில் வந்து இங்கே லூஸாக இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம நல்லா குடஞ்சி வெட்டினா ஓகே. மற்றபடி நார்மலாக கரெக்டாக இருக்கிற ப்ளவுஸ், அளவு ப்ளவுஸுக்கு இங்கே வந்து ரொம்ப குடஞ்சி வெட்டாமல் கைக்கும் இந்த கிராஸ் பீஸுக்கும் கரெக்டாக நம்ம நார்மலாக குடஞ்சாலே போதும். இப்போ அவ்வளோதான், கிராஸ் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பட்டி பீஸ். பட்டி பீஸில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவே துணி இருக்குது. இந்த மெத்தடில் கட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு பாடியை பொறுத்த அளவு. ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்க அப்படின்னா கொஞ்சம் பத்தாமல் தான் இருக்கும். இந்த ப்ளவுஸே கொஞ்சம் வெயிட்டான ப்ளவுஸ் தான். இப்போது பட்டி பீஸ் அளந்துக்கலாம். நம்ம இந்த கொக்கி பட்டி வந்து எந்த வச்சு நம்ம அளந்தோமோ அதே சைடு இப்போ எடுத்துக்கலாம். கீழே நம்ம அளந்து தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா கீழே வந்து நம்ம 1/2 இன்ச் நமக்கு தேவையான அளவு தான் அளக்க போகிறோம். 1/2 இன்ச் வந்து நம்ம டேப்பை வச்சு அளந்துக்கிட்டாலும் சரி, இல்லை அளக்காமல் வெட்டினாலும் சரி. மேக்ஸிமம் நான்லாம் அளக்காமல் தான் கட் பண்ணுவேன். இப்போ வீடியோக்காக உங்களுக்கு அளந்து காட்டுறேன். 1/2 இன்ச் மட்டும் அளந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இப்போ அந்த பட்டி பீஸை எடுத்து அப்படியே வச்சு மார்க் பண்ண போகிறோம். இப்போ மேலே அந்த தையலுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலவும் தையலுக்காக எக்ஸ்ட்ராவும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். சாரி. இப்போ இந்த சைடு எக்ஸ்ட்ரா எவ்வளோக்கு துணி இருக்கோ அவ்வளோக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு மேலே மார்க் பண்ண போகிறோம். மேலே கை வச்சு கீழே அந்த தையல் அளவு எவ்வளோக்கு இருக்கோ அந்த துணி அளவு நம்ம மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே ஸ்ட்ரைட்டாக அளவு தான் இருக்கும். நம்ம ஆனால் கீழே வந்து கிராஸாக போட்டால் தான் அது ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக நம்ம கரெக்டாக வரும். அதனால கீழே வந்து அளவு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மார்க் பண்ணிட்டு போகணும். எக்ஸ்ட்ரா ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து வளைவாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வரைகிறப்ப எப்படி வரைஞ்சாலும் சரி, கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக கட் பண்ணிடணும். ஒரு சில பேருக்கு வரைகிறதுக்கு அவ்வளவா வராது, கோணலாக வரைவாங்க. ஆனால் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு மற்ற
வளைவு எல்லாமே கரெக்டாக கட் பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது எல்லாமே லைனிங் உள்ள எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது அளவு ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட ப்ளவுஸை வந்து 4ஆக மடிச்சுட்டு கையை அளக்க போகிறோம். இப்போது நம்ம வந்து இந்த நம்மளோட ப்ளவுஸ் பீஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும். ஏன்னா அதை வந்து மற்றவங்க எப்படி வெட்டுவாங்க அப்படின்றது தெரியாது. நான் எப்போவுமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டு தான் வெட்டுவேன். ஏன்னா உள்ள லைனிங் வந்து நமக்கு கரெக்ட் அளவாக இருக்கும். அந்த ஒரிஜினல் ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணும்போது அது கூட குறைய வந்துச்சுன்னா அது நமக்கு பிரச்சனையாக இருக்காது. அதனால நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வெட்டுவேன். இப்போ ஒரு சில லைனிங்ஸ் வந்து பத்தாமல் இருக்கும், லைனிங் துணி பத்தாமல் இருக்கும். நம்ம ஒட்டு போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங்க்கு ஒரிஜினல் கிளாத்துக்கு ப்ளவுஸ் துணிக்கு அப்படி நம்ம ஜாயின் பண்ண முடியாதுல்ல. அதனால நான் எப்போவுமே கூட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லது. இப்போ கை கட் பண்ணி எடுத்தாச்சு. 1/2 இன்ச்சு விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம அந்த ஆப்போசிட்டில் போட்டு கட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்படி மடிக்கிறோம். இந்த டைரெக்ஷனில் நம்ம மடிச்சிருக்கிறது தெரியுதுல. கை வந்து மடிச்சிருக்கிறதுக்கு அப்படியே நேராக ஆப்போசிட்டாக நம்ம மடிச்சிருக்கோம், பாதியாக மடிச்சிருக்கோம். அந்த ப்ளவுஸை வச்சு பார்த்து நமக்கு கரெக்டாக அது எவ்வளோ அளவு அந்த லைனிங் கிளாத் பேக் சைடு உள்ளதை வந்து எவ்வளோ அளவு வருது அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சுக்கிட்டோம். இப்போ மடிச்சுட்டு அதை வச்சு பார்த்தா இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் மேலே உள்ள கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அதனால கொஞ்சம் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை வச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கரெக்டாக தெரியுதுல, கரெக்டாக இருக்கு. அந்த ப்ளவுஸ் துணியை கட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கவனமாகவே கட் பண்ணலாம். வீடியோ எடுக்கிறதுனால அது எனக்கு கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடுச்சு. இப்போ நமக்கு அந்த கிளாத் வந்து கம்மியாக இருந்ததுனால இப்போ நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டு லைனிங் மாதிரி நம்ம வெட்டலை. இதை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டு வெட்டுறோம். இப்போது கிராஸுக்கு மாதிரி எப்போவுமே நார்மலாக மடிப்போல் அது மாதிரி கிராஸுக்கு மடிச்சுட்டு கிராஸ் பீஸை போட்டு அப்படியே நம்ம கட் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நம்ம எப்படி அது ஏற்ற இறக்கமாக இருக்குது இல்லை கீழே வந்து
துணி இப்போ கம்மியாக இருக்குது, நம்ம கீழே கட் பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம கரெக்டாக அளவு வச்சு சரி இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சு கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து துணி பத்தாததுனால நான் ஒரு பட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. இப்போ நான் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணுறதை காட்டுறேன். நீங்கள் வந்து துணி நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் 2ஆக மடித்து கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒன்று தனித்தனியாக தான் கட் பண்ணுறேன். எனக்கு அளவு வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு பட்டி பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். சிம்பிளான ஈஸியான லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல புரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் கிளியராக ஒரு வீடியோ கூட உங்களுக்காக போடுவேன். இன்னும் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.